பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது வைராக்கியத்திற்கு இதோ பலன். ஆதார வசனம் சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கு இன்று ஆத்ம விடுதலை, சரீர விடுதலை கொடுத்து நீர் அவரோடு இருக்கிறீர் என்பதை ஒரு அடையாளம் மூலம் காட்டுவீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுப்பவர்களே, மேற்கண்ட வாக்கியம் தாவீதின் அறிக்கை, விண்ணப்பம், ஏக்கம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனிடம் நியாயத்திற்கு கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான். தாவீதுக்கு தெரியும், அறிந்திருக்கிறான், தேவன் நியாயாதிபதி, கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று தெரிந்திருக்கிறான். ஆகவே தைரியமாய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் வாய் மீறாதபடி நான் பண்ணினேன். என் இதயத்தை சோதித்து பாரும், புடமிட்டு பாரும், என்னை ஆசீர்வதியும் என்று அங்கலாய்க்கிறான். யோபு சொல்கிறான், நான் நீதிமானாய் இருந்தாலும் என் நியாயாதிபதியின் நியாயத்திற்கு கெஞ்சுகிறேன் என்கிறான், இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்கிறான். யோபு 9:15. இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, நமது வாய்க்கு நாமே காவலை வைத்து கொண்டோமே, ராக்காலத்திலும் கஷ்டமான இருளான காலத்திலும் எப்பதக்கத்திலும் நெருக்கப்பட்ட காலத்திலும் நான் தேவனுக்கு எதிராக ஒன்றும் பேசவில்லையே, விசுவாச வார்த்தை தானே பேசினோம், பின்னையே நமக்கு முன்னும் போக முடியவில்லை, பின்னும் போக முடியவில்லை, இது ஏன்? இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. யோபு 8:20. இதையும் அறிந்திருக்கிறார்கள் என்று யோபு சொல்லி அங்கலாப்படுகிறான். நமக்கும் பல சமயங்களில் ஒன்றும் புரிவதில்லை தேவனுடைய மௌனத்திற்கு. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி நடந்து பதில் பெற்று வெற்றி அடைந்தார்களோ அதையே நாம் செய்யலாம். தாவீது ஒரு முடிவுக்கு வந்தான். எனக்கு புரியவில்லை, புலப்படவில்லை, இருக்கட்டும், நீர் என் வழிகளை ஸ்திரப்படுத்தும், உம்முடைய அதிகமான கிருபையை விளங்க பண்ணும், அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், என்னை காப்பாற்றும் என்றான். சங்கீதம் 17 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். ஆம், என் மகனுக்கு என் வழி, என் பாதை புரியவில்லை என்பதால் அவன் என்னை விட்டு விலகவில்லை, புலம்பவில்லை, சோர்ந்து போகவில்லை என்று தாவீதை எல்லா இக்கட்டுகளிலும் விடுதலை பண்ணினார். யாவருடைய கண்கள் காண அவனை உயர்த்தினார். சங்கீதம் 18 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது மௌனம் நமக்கு புரியவில்லை என்பதால் அவர் நம்மை விட்டு விலகிவிட்டார் அல்லது நம்மை மறந்து விட்டார் என்பது அல்ல. நம் எல்லைகளில் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் எடுத்த தீர்மானத்திலிருந்து வழி விலகி போகக்கூடாது. எவ்வளவு காலம்தான் காத்திருப்பது, எவ்வளவு காலம்தான் பொறுத்திருப்பது என்று மனதில் கூட நினைக்காதீர்கள். உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்க, உங்கள் சத்துருக்களை உங்களது எல்லையிலிருந்து முற்றிலும் விலக்கவே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தீர்மானம் எடுத்தீர்கள். என்ன தீர்மானம்? எவ்வளவு நெருக்கம் வந்தால் நான் தேவனை தேடுவதில் சுணக்கம் காட்ட மாட்டேன். புலம்பல் வார்த்தையின் வாயிலிருந்து வராது. எல்லாம் நன்றாக இருந்து சிறப்பாக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தால் எப்படி மகிழ்வோடு என் வேலையை செய்வேனோ அப்படியே இப்போதும் செய்வேன் என்று எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருங்கள். இந்த அற்புதமான தீர்மானத்தை அதன்படி நீங்கள் இருப்பதையும் கர்த்தர் மதிக்கிறார், கணம் பண்ணாமல் விடமாட்டார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று ஏசாயா 49:21 சொன்னார். எப்பொழுது? நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது. இன்று உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். எப்பொழுது ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார் நீங்கள் கேட்கிறீர்கள். இதற்கு பதில் ஏசாயா 49, 10, 11, 22 வசனங்களை வாசியுங்கள். இப்படி ஆசீர்வதித்து உங்கள் கொடியை ஏற்றி யாவரும் காண வைப்பார். கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்துவிட்டார் என்று நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீர்கள் அல்லவா, மனதில் நினைத்தீர்கள் அல்லவா, அதை நினைத்து மனம் வருந்துவீர்கள். தாவீது தன் மாமனாராகிய சவுல் ராஜாவுக்கு தீமை செய்யவில்லை, நன்மைதான் செய்தான். வாயை திறந்து அவனுக்கு விரோதமாகவோ தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆகிலும் நெருக்கம், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போயிருப்பேன் என்றுதான் அங்கலாய்ப்பட்டான். அவனுக்கு என்று ஒரு காலத்தை தேவன் நியமித்து வைத்திருந்தார். அதுதான் ஏற்ற காலம். அப்பொழுது காரியங்கள் எல்லாம் மளமளவென்று நடந்தன. அரியணை ஏறினார். 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலை ஆட்சி செய்தார். அதுபோல உங்களுக்குரிய ஏற்ற காலம் வெகு தொலைவில் இல்லைங்க, சீக்கிரம் வருகிறது. அதுவரை அவரது பலத்த களத்திற்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். தாவீது கேட்டானே, உம்முடைய அதிசயமான கிருபை எனக்கு விளங்கப்படும் என்று நீ கேளுங்கள். நீங்கள் மனிதனிடமிருந்து தயவு உயர்வை எதிர்பார்க்காதீர்கள். ஏசாயா 49:17 படி உங்கள் குமாரர் தீவிரித்து வருவார்கள்.
உங்கள் பிள்ளைகளும் இடத்தில் வருவார்கள். இழந்து போனதை பெற்றுக்கொள்வீர்கள். விரோதித்தவர்களெல்லாம் திரும்பி வருவார்கள். உங்களை நிர்மூலமாக்கினவர், உங்களை பாழாக்கினவர் உங்களை விட்டு புறப்பட்டு போய் விடுவார்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. அற்புத நேரம், ஏற்ற நேரம் வரும் வரை உங்களது உத்தமத்திலிருந்து விலகி விடாதீர்கள். உத்தமத்திலிருந்து எப்படி விலகாமல் இருப்பது? உத்தமம் என்றால் என்ன? ஒழுங்காக வேதம் வாசிப்பது, எப்பொழுதும் போல ஜெபிப்பது, எப்போதும் போல ஆலயத்துக்கு போவது, இதுதான் உத்தமம். அதிலிருந்து விலகி விடாதீர்கள். நீங்கள் உங்கள் நிலையில் நில்லுங்கள். சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு, பலன் உண்டு. ஜெபிக்கலாம். தகப்பனே, நெருக்கத்தின் மத்தியில் உம்மை இறுக்கமாக பிடித்து கொண்டேன் என்பதையும், உத்தமத்திலிருந்து நான் வழி விலகவில்லை என்பதை நீர் அறிவீர். அந்த ஏற்ற காலம் இன்றே இருக்கட்டுமே சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.